ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் மதர் தெரேசாவுடைய நோபல் ப்ரைஸ் லெக்சர் அதனுடைய சம்மரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மேரி தெரேசா பொஜாக்ஸ் இதுதான் இவங்களுடைய ரியல் நேம். இவங்க வந்து 26 ஆகஸ்ட் 1910 5 செப்டம்பர் 1997 வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. இவங்க வந்து மதர் தெரேசா அப்படின்னு சொன்னால் தான் எல்லோரும் தெரியும். ஏன்னா இவங்க வந்து அல்பானியன் இந்தியன் கேத்தலிக் நன். அதே மாதிரி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிற ஒரு மிஷனரியுடைய ஒரு ஃபவுண்டரும் இவங்க. இந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிங்கிறது ஒரு கேத்தலிக் சென்ட்ரலைஸ்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி. மெயினாக இது வந்து 1950 மதர் தெரேசாவால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒன்று. இது வந்து கேத்தலிக் சர்ச் அஸ் செயின்ட் தெரேசா ஆஃப் கல்கட்டா அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் மதர் தெரேசாவுடைய டெத் ஆனிவர்சரியை வந்து அவங்களுடைய ஃபீஸ்ட் டே அப்படின்னு சொல்லியும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து செயின்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுறவங்க கேத்தலிக் சர்ச்சால். செயின்ட் தெரேசா ஆஃப் கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேனனைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது அஃபீஷியலி ரெகக்னைஸ்ட் செயின்ட் வந்து நம்ம மதர் தெரேசா. மதர் தெரேசா இவங்களுடைய சர்வீஸ்க்காக குறிப்பாக புவர் பீப்புளை சர்வ் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி கல்கட்டாவில் இருக்கிற ஸ்லம்ஸு, அப்புறம் நிறைய கண்ட்ரீஸ், ஒரு 133 கண்ட்ரீஸ் வரைக்கும் இவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹெச்ஐவியால் அஃபெக்ட் பண்ணப்பட்டவங்க, எய்ட்ஸால், அப்புறம் லெப்ரசி, டியூபர்குலோசிஸ், அப்புறம் நிறைய ப்ராப்ளம், நிறைய டெஃபிஷியன்சி இருக்கிற பீப்புள், அப்புறம் ஆர்ஃபனேஜ், ஸ்கூல்ஸ், அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நிறைய அவார்ட்ஸ், ஹானரரி அவார்ட்ஸ், நிறைய ப்ரைஸஸ்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க. குறிப்பாக 1962 ராமன் மேக்சேசே பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒன்று வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 1979 பீஸ்க்குண்டான நோபல் ப்ரைஸ் மதர் தெரேசா வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய லைஃப், இவங்களுடைய ஒர்க் எல்லாமே புக்ஸாகவும் டாக்குமெண்ட்ரிஸாகவும் ஃபிலிமாகவும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இவங்கள பற்றின புக்கை எழுதுனது யார் அப்படின்னா நாவின் சாவ்லா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயோகிராஃபியை அவங்க எழுதியிருக்காங்க. இவன் 1992 பப்ளிஷ் ஆகிருக்கு. சரி, வாங்க மதர் தெரேசாவுடைய நோபல் ப்ரைஸ் லெக்சர் என்ன அப்படின்னா, இவங்க அது கொடுத்த அந்த லெக்சர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கே க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா அவங்களுடைய மனசில் உள்ள விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜீசஸ் கிரைஸ்டுடைய டீச்சிங் தான் இவங்க லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம வந்து நேசிக்கணும். அதாவது நம்ம அண்டையார், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட இருக்கிறவங்கள முதல்ல நீ நேசி, அதுதான் ஏன் பேஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போது கடவுளை கும்பிடுறாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கிற மனுஷங்களை யாரும் அன்பு செலுத்தாமல் வாழ்க்கையை வாழ்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் லயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் பொய் பேசுகிறவங்க, அவங்க மாதிரி லைஃப் லீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது டைரக்ட் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் கில்லிங், அந்த வேர்டே அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து டைரக்ட் மர்டர், அம்மாவே தன்னுடைய சிசுவை வந்து கொல்கிற ஒரு கொலை அது. ஏன்னா குழந்தை பிறப்புங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அது வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியில் புவர் குழந்தைங்களுக்கு எப்படி டீச் பண்ணுறது, அப்புறம் அந்த விமன் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் ட்ரெயின் பண்ணுற விதமாக நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி மெயினாக புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது தாங்க. ஸோ இதை பிகின் பண்ணும் பொழுதே கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ப்ரேயர் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அஸி, அவங்களுக்கு வந்து நான் ஒரு ப்ரேயர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு நிறைய சர்ப்ரைசஸ்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் எவ்ரி டே இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் எனக்கு வந்து சேருது. அவர் வந்து 4500 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து போயிருக்காரு. அவருக்கு இந்த ப்ரேயர் நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருமே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஈச் அண்ட் எவ்ரிடே அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் அவருக்கு கொடுக்குற கரெக்டான விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு.
ஸோ இது வந்து நான் கடவுளுக்கு செலுத்துகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் நான். இது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நோபல் ப்ரைஸ் பீஸ் அமைதிக்கு உண்டான நோபல் ப்ரைஸ் எனக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடவுளை வந்து நான் தேங்க் பண்ணுறதுக்காக. ஏன்னா என் கூட தான் அவர் இருக்கார். இது அவர் கொடுத்த கிஃப்டாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த வாழ்க்கை வாழ்கிறதே வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும். ஏன்னா இதுதான் கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தது காரணம் என்ன அப்படின்னா, புவர் பீப்புளுக்கு அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். அப்போ நான் வந்து பண்ணுற இந்த விஷயம், புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதே ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் இங்கே வரும் பொழுதே நல்ல ஒரு விஷயங்கள் தான் கொண்டு வந்தார். இங்கே உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்தார் இல்லையா? கடவுளுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சொல்கிறது, அப்புறம் பீஸ், அமைதி கொடுக்கறது, அந்த பீஸ் ஆஃப் ஹார்ட் தான் இந்த இந்த வேர்ல்டில் வந்து ஹியூமன் பீயிங்கோடைய லைஃப் ஸ்டைலாக இருக்குது. ஸோ கடவுள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதும் அஸ் அ சன்னாக அவர் வந்து வர்ஜின் மேரிக்கு அவர் சில நல்ல விஷயங்கள் தான் பண்ணிட்டு போனார். யாரையும் ஹர்ட் பண்ணலை. அவர் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சார். அப்படின்னா நம்ம அவருக்கு திரும்ப என்ன நம்ம செய்ய போகிறோம்? இப்போ நம்ம வந்து ஹியூமன் பீயிங்காக இங்கே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட நம்ம கடவுளுக்கு திரும்ப என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க நினைக்கிறார். அப்புறம் அந்த அன்பார்ன் சைல்டு, அதுதான் பீஸுடைய ஃபஸ்ட்டு மெசேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிசபெத்துடைய கருவில் இருக்கிற அந்த அன்பார்ன் சைல்டு. ஸோ இதுதான் கடவுள் கொடுக்குற நமக்கு ஒரு பரிசு மாதிரி. கடவுள் வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்குமே கொண்டு வர நினைக்கிறாரு, கொடுக்க நினைக்கிறாரு. அதுக்காக தான் அவர் வந்து அன்னைக்கு மரித்தார் அந்த கிராஸில். அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை அவர் வந்து மித்தவங்களுக்காக அர்ப்பணித்து தான் இறந்துருக்காரு இல்லையா? ஸோ இந்த விஷயத்த அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் ஏன்னா நிறைய மக்கள் இந்த கல்கத்தாலெலாம் பார்த்திங்கன்னா பசியால் இறந்து போகிறாங்க. உடை இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை இந்த ஸ்ட்ரீட்டில் வீடே கிடையாதுங்க, ஸ்ட்ரீட்டில் தாங்க வசிக்கிறாங்க. கல்கத்தாவில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பீப்புள் உலகத்தில் இருக்க நிறைய இடத்துல அவங்க வாழ்கிறாங்க. ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், நியூயார்க்காக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், ஆஸ்லோ, இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்கிறாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் அன்பு செலுத்த ஆள் இல்லாத மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுமே அவங்களுக்கு அன்பு செலுத்தணும், இதுதான் கடமை. அப்போ கடவுள் வந்து அன்பு செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம யாரை நம்ம அன்பு செலுத்தணும்? நம்மளே இப்போது கூட இருக்கிறவங்க, நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்க, அவங்கள ஐ லவ் காட் பட் ஐ டோன்ட் லவ் மை நேபர். அதாவது சிலர் வந்து நிற்கிறாங்க, இப்போ நான் வந்து அன்பு செலுத்த ரெடி அப்படின்னா, சிலர் வந்து ரிச் பீப்புளாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கடவுளை தான் லவ் பண்ணுவேன், ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களாம் நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை செயின்ட் ஜான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது தப்புப்பா, அது வந்து ஒரு பொய்யானவங்க. நீங்கள் வந்து உண்மையிலேயே கடவுளை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நெய்பரையும் லவ் பண்ணுவீங்க. நெய்பரை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. எல்லாருமே முக்கியம், கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே காமன் தான். அந்த விஷயத்தை நம்ம உணரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து அவரையே ஹர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நீ கடவுளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற இல்லையா, அப்படின்னா நீ அந்த அன்பு ப்ராப்பராக செலுத்தலை, கடவுளுக்கு மட்டுமே செலுத்துகிற அப்படின்னா அது வந்து கடவுளுக்கே செய்கிற ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இப்போது இங்கே வாழ்கிற வாழ்க்கை, அதாவது மக்களுடைய வாழ்க்கை பாருங்களேன். சிலர் பசியால் தவிக்கிறாங்க, சிலர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, நிறைய பேர் சிறையில் வந்து வாழ்க்கையை வசிக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, அப்புறம் இந்த உலகத்துக்கே தேவையில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆக மொத்தம் அவங்க வந்து அவங்களுடைய தேவை இதில் ஓவரால் என்ன அப்படின்னா அன்பு தான். அந்த அன்புங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் மதர் தெரசாவுடைய கான்செப்டை. அப்புறம் அவங்களோட லைஃப்பை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. கல்கட்டாவில் 6 இயர்ஸ் இருந்த ஒரு மொமெண்ட்டு, அப்புறம் அங்கே வந்து 61,273 பேபிஸ் ஃபேமிலிஸ் இல்லாமல் பார்த்த ஒரு மொமெண்ட்டு, அப்புறம் அங்கே எவ்வளோ விஷயங்கள் அந்த புவர் பீப்புளுக்கு இவங்கள தூரம் ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளோ ஃபேமிலிஸ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்கங்கிற சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா கடவுள் வந்து க்ரியேட் பண்ண இந்த உலகத்தில் நம்ம வந்து யாரையும் அழிக்கக்கூடாது, அழிக்கிற பவர் நமக்கு இல்லை. ஏன்னா புவர் பீப்புள் தான்ப்பா கிரேட் பீப்புள் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நல்ல விஷயங்களெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒருத்தங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாழ்க்கைக்கு உறவினர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நின்னாங்க அப்படின்னா அந்த பீப்புளுக்கு அன்பு செலுத்த நினைங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மதர் தெரேசா. மெயினாக சோஷியல் ஒர்க் பண்ணணுங்கிறாங்க. அது வந்து உங்களுடைய மனசுலேருந்து வரணும். சும்மா இந்த சொசைட்டி பார்க்குறாங்களே அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஒரு உங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.
எப்படி எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஹெல்ப் பண்ணுறதும் சேர்ந்து இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த பாம்ஸு கன்னு அந்த மாதிரிலாம் தேவையில்லைப்பா. அந்த மாதிரி வார் மைண்டு ஃபோக்கஸ் ஆகக்கூடாது. மித்தவங்களுடைய அமைதியை குலைக்கிற மாதிரி சீர்குலைக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. ஒருத்தங்களுக்கு அமைதி கொடுத்துட்டாலே அது வந்து ஹாப்பினஸ், அவங்களுடைய சப்போர்ட்டு எல்லாமே அந்த வீட்டில் கிடைச்ச மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்புறம் இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா ப்ராப்ளமையும் ஓவர் கம் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த பீஸ், அந்த அமைதிங்கிறது தான் அப்படின்னும் மதர் தெரசா வந்து அந்த நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் டைமில் அவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அவங்க பார்க்க நினைக்கிற இந்த உலகத்தில் வந்து நிறைய பீப்புள் வந்து நிறைய விஷயத்தில் சஃபர் ஆகிறாங்க, வெறுப்புகள் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயத்தை இழந்து தான் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்படின்னா லவ் பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி உங்களை பொறுத்தவரை லவ் தான். ஃபஸ்ட்டு நீ வீட்டில் அன்பு செலுத்து, இதுதான் நீ கடவுளுக்கு செலுத்துகிற உண்மையான ஒரு பரிசாக இருக்கும். இப்போ நீ வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா அது வீட்டில் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அது வந்து சொசைட்டி, அப்புறம் அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே லவ்ங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். லவ் டீல்ஸ் டு நம்ம அந்த பீஸ் அப்படிங்கிற கான்செப்டை தான். அதுக்கப்புறம் கல்கட்டாவில் நடந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ளேஷன் மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. கல்கட்டாவில் வந்து சுகர் கிடைக்கிறதே மிக சேலஞ்சிங்காக இருந்தது. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், வேர்ல்டில் நிறைய குழந்தைங்க வந்து ஒரு 4 years old பாய் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சுகர் கிடைக்காமல் இருந்திருக்கும். அப்போது ஒரு ஹிந்து பாய், அவங்கள நான் மீட் பண்ணேன். அவங்க பேரண்ட்ஸ் எனக்கு சொன்னாங்க அவனுக்கு வந்து 3 days அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நான் வந்து அந்த குழந்தை அவனுக்கு இல்லாத இருக்கும்போது கூட மதர் தெரசாவுக்கு மித்தவங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஹிந்து பாய் வந்து கொடுத்த ஒரு விஷயம் என்னால் நினச்சி பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி தனக்கு இல்லைனாலும் பிறருக்கு உதவி செஞ்சு வாழணுங்கிற இன்டென்ஷன் இருந்தாலே போதும். அதுதான் லாட் ஆஃப் லவ் அப்படிங்கிற கான்செப்டை சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கிறிஸ்மஸ்லாம் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் குட்டி குட்டி இன்சிடெண்ட் இந்த மாதிரி சொல்ல நினைக்கிறாங்கங்க. ஒன் டே நான் வந்து ஒரு $15 ஒருத்தர்கிட்டருந்து எனக்கு வந்தது. அது வந்து ஒரு 20 yearsக்கு முன்னாடி. அது வந்து நான் கரெக்டான விஷயத்தில் நான் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் அவனுக்கு ஸ்மோக்கிங்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். அப்புறம் வந்து 1 day ஸ்மோக் பண்ணல. அந்த ஸ்மோக் பண்ணாமல் வச்சுருந்த அமௌண்ட்டை வந்து நான் ப்ராப்பராக சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லா வழியில் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது கூட இது வந்து கடவுள் கொடுக்குற விஷயந்தான். கரெக்டாக நீ ஷேர் பண்ணுற, கடவுள் கொடுத்ததை நீ ரிசீவ் பண்ணி ப்ராப்பராக ஷேர் பண்ண விஷயத்தெல்லாம் நான் ஷேர் உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் வந்து வரப்போகுது. இந்த மொமெண்ட்டில் வந்து எல்லாருடைய மனசுலையும் ஜீசஸை லவ் பண்ணுவோம் அப்படிங்கிற இன்டென்ஷன் எல்லாருக்கும் இருக்கட்டும். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அண்ட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். குறிப்பாக பாருங்களேன், புவர் பீப்புளை மீட் பண்ணுற ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அந்த ஸ்மைல், அந்த ஹாப்பினஸே ஸ்ப்ரெட் பண்ணவர் தான். அந்த ஹாப்பினஸை தான் அவரும் ரிசீவ் பண்ணார். ஸோ நம்மளும் அதை ஸ்ப்ரெட் பண்ணோம். ஸோ ஸ்மைல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு மொமெண்ட் சொல்கிறாங்க, அது என்னால் மறக்கவே முடியாது. என்னென்னா ஒரு 14 ப்ரொஃபஸர்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து, அதுவும் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து அவங்க கல்கட்டாவில் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு டையிங் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது கல்கட்டாவுக்கு வரும்போது அவங்க வந்து கல்கத்தாவிலேருந்து ஸ்ட்ரீட்ஸில் 36,000 பீப்புளை வந்து அவங்க செலக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு பிக் நம்பர் தாங்க, மோர் தென் 18,000 பீப்புள் வந்து நிறைய ப்ராப்ளம், நிறைய டிஃபிஷியன்சி மூலிமா அவங்க இறந்து போன ஒரு மொமெண்ட்டு தான். அப்போ வந்து அவங்க என்னை வீட்டுக்கு வந்து என் கூட சில விஷயம் பேசினாங்க, லவ்வை பற்றியும், அப்புறம் கம்பேஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னும், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணும் பொழுது நான் அவங்கள பார்த்து சிரித்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மொமெண்ட் என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயந்தான். அது கூட ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான். எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் சிரிச்சே ஓவர் கம் பண்ண முடியாது தான். ஆனால் சம்டைம்ஸ் அது டிஃபிகல்ட்டான விஷயமா இருந்தாலும் ஐ ஸ்மைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்மைல் பண்ணி தான் அதை நான் ஓவர் கம் பண்ணேன். அதில் வந்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வந்து மேரிடா? எஸ், ஐ செட் மேரிட் தான். அப்போது அந்த லவ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது கடவுள் மேலே உண்மையாகவும் அந்த கடவுள் நினைக்கிற ஆசைப்படி மக்கள்கிட்ட நம்ம உண்மையாக இருந்தால் அதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இறந்து தான் போகிறாங்க, நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் தேவையான விஷயங்கள் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ஹெவனுக்கு போகிறது தான். அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்ம பியூரிஃபை பண்ண, நம்ம
ப்யூரிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி கண்டிப்பாக ஹெவனுக்கு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையை வந்து அழகாக வாழ்கிறதுக்கு உண்டான முறை. அப்படி வாழ்ந்தாலே ஜீசஸ் வந்து நம்மளை லவ் பண்ணுவாங்க. காட் லவ்ஸ் மீ, என்னைய லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து மித்தவங்களை லவ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கடவுள் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ என்ன பொறுத்தளவில் நார்வே அப்படிங்கிறது நெஸ்ட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த நோபல் ப்ரைஸ் பீஸ்க்குண்டான நோபல் ப்ரைஸை நார்வீஜியன் பீப்புளோடைய கிஃப்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு இந்த நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் வந்து மதர் தெரேசா வந்து கொடுக்குறாங்கங்க. ஸோ இதான் இந்த ப்ரோ ஸ்பீச்சோடைய சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.